பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வக்கஃபா ஸலாத்து வஸ்ஸலாம் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹக்கீமின் நபியின் முஹம்மதின் அலமீன் வ அலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் அம்மா பஅத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரண நேரம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி கிட்டத்தட்ட 2 கருத்துக்கள் உள்ளது. அதில் முதல் செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 175 வயது இருக்கும்போது அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் விருந்து சாப்பிடுவதற்கு யாருமே வரலை. நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவதற்கு யாருமே இல்லையாங்கிற வருத்தத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மனிதர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீடு பூட்டி கிடந்ததை எப்படி உள்ளே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த மனிதர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீடு பூட்டி இருக்கணும், திறந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அல்லாஹு தாலா எனக்கு தடையே இல்லாமல் எல்லா இடத்திற்கும் சென்று வருவதற்கு அல்லாஹு தாலா எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான், சக்தி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறாங்க, இது மலக்குல் மௌத் என்று. மலக்குல் மௌத்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மனித ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ மலக்குல் மௌத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு செய்தி என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துட்ட கேட்குறாங்க, ஒரு நல்லடியார், இறை நம்பிக்கையுடைய ஒரு நல்லடியார், அவங்களுடைய ரூஹை நீங்கள் வாங்க வரும்போது நீங்கள் எந்த தோற்றத்தில் எந்த ஃபார்மில் வருவீங்க அப்படின்னு மலக்குல் மௌத்துட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. இப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இக்லிபு வஜ்ஹக பஈதன், அதாவது உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்புகிறாங்க. இப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்லடியாரோடைய ரூஹை வாங்குவதற்கு எந்த தோற்றத்தில் வருவாங்களோ அந்த தோற்றத்தில் வராங்க. மலக்குல் மௌத்துடைய தோற்றம் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு இளைஞருடைய தோற்றத்தில் அவர்களுடைய முகம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்திருந்தாங்க. அவர்கள் மீது அழகாக நறுமணம் வீசியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பார்த்ததும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஒரு முஃமின், அதாவது இறை நம்பிக்கையாளன், தன் வாழ்நாளில் செய்த அனைத்து அமல்களுக்குமே நீ வந்த அந்த தோற்றமே அதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு முஃமின் தன் வாழ்நாளில் செய்கிற அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹு தாலாட்ட கூலி எதிர்பார்ப்பான். அந்த கூலியாக இந்த மலக்குல் மௌத் அவங்களுடைய தோற்றமே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இப்போ மறுபடி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துட்ட கேட்குறாங்க, ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவன், தீயாமல் செய்யக்கூடியவன், அவனுடைய ரூஹனை எடுக்க வரும்போது எந்த தோற்றத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அந்த தோற்றத்தில் நீங்கள் என்னை பார்க்காமல் இருப்பதே சிறந்தது அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துட்ட இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்கள் மூஞ்ச திருப்புங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தீயடியாருடைய ரூஹை வாங்குவதற்கு எந்த ஃபார்மில் வருவாங்களோ, எந்த தோற்றத்தில் வருவாங்களோ அந்த ஃபார்முக்கு மாறுறாங்க. அவர்களுடைய தோற்றம் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு மனிதர் ஃபுல்லாக அப்படி கருப்பு நிற தோற்றத்தில் இருப்பதை போன்று அவர்களுடைய உயரம் வானம் அளவு இருந்ததாகவும், அந்த உருவத்தின் மீது மிகவும் துர்நாற்றம் வீசியதாகவும், அந்த தோற்றத்தினுடைய மூக்கிலும் முகத்திலும் நெருப்பு வடிந்து கொண்டிருந்ததென்றும், இதனை பார்த்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு தீயடியான் தன் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவத்திற்கும் இந்த காட்சியே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துட்டு கேட்குறாங்க, எதற்காக இங்கே வந்தீங்க, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தாலா உங்களை அனுப்பினான் என்று கேட்ட பிறகு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்ராஹிமே, இந்த பூமியில் ஒரு மனிதரை அல்லாஹு தாலா தனக்கு நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்னு அந்த மலக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார் அந்த அதிர்ஷ்டசாலி, யார் அந்த மனிதர்னு சொல்லுங்கள், நான் அவங்க வீட்டில் போய் தங்கி அவங்கள்ட்டேருந்து நிறைய நல்ல செயல்களை நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த மனிதரே நீங்கள் தான் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கல்பில் பயம் ஏற்பட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பறவையுடைய ரெக்கை எப்படி அடிக்குமோ அதே போன்று அவங்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மலக்கிட்ட கேட்குறாங்க, எதற்காக என்னை தன்னுடைய நண்பனாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிற காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மலக்கு பதில் சொல்கிறாங்க, காலபி அன்னக்க தோத்தின்னாஸ், நீங்கள் மக்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பிடும்போது பிறருக்கு எப்போவுமே விருந்து கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கொடுக்கும் பழக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களை நண்பனாக தேர்ந்தெடுத்தான். இப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய ரூஹை எடுத்து வர சொல்லி அல்லாஹு தாலா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்பதானே அல்லாஹு தாலா என்னை நண்பன் சொன்னான்னு சொன்னீங்க, ஒரு நண்பனுடைய ரூஹை ஒரு நண்பன் எடுப்பானா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போது மலக்குல் மௌத் அல்லாஹு தாலாட்ட திரும்பி போறாங்க. இந்த கேள்வியை கேட்டுவிட்டு பதிலுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட திரும்பி வந்து சொல்றாங்க, அல்லாஹு தாலா தன்னுடைய நண்பன் தனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அப்படின்னு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் பயணம் அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7வது வானத்தில், அதாவது அல்லாஹு தாலாவிற்கு பக்கத்தில் இருப்பதை பார்த்தாங்க. இப்படிதான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செய்தி. இன்னொரு ரிவாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹ் எவ்வாறு கைப்பற்றப்பட்டது என்று பார்த்தால், அல்லாஹு தாலா தன்னுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத்தை அனுப்பி வைத்தான். இப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வயதான ஒரு முதியவருடைய தோற்றத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக தயார் செய்கிறாங்க. இப்போது அந்த விருந்தை அந்த முதியவர் முன்னாடி வைத்த போது இப்போ அந்த முதியவர் அந்த சாப்பாடை சாப்பிடாமல் தன்னுடைய கண்ணில் அள்ளி போடுறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் அப்படி பண்றீங்க, சாப்பிட வேண்டியதானே, உங்களுடைய நிலை என்ன என்று கேட்டபோது இப்போது அந்த முதியவர் சொல்றாங்க, எனக்கு வயசாயிட்டு அதனால என்னுடைய புத்தி தடுமாறி போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்கனவே அல்லாஹு தாலாட்ட ஒரு துவா கேட்டிருப்பாங்க. அது என்ன துவான்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றும் போது எனக்கு இஷ்டமில்லாத நிலையில என்னுடைய ரூஹை கைப்பற்றாத யா அல்லாஹ் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்டிருப்பாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முனாஜத்தான நிலையில அல்லாஹு தாலாட்ட துவா கேட்டிருப்பாங்க. அப்போ அல்லாஹு தாலாவும் அந்த துவாவை அங்கீகரிச்சிருப்பான். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வயதான அந்த முதியவர்கிட்ட உன்னுடைய வயது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த முதியவர் பதில் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வயது எப்படி இருக்கோ அதை விட 2 வருஷம் கூட தன்னுடைய வயதை சொல்றாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட கையேந்தி துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த நிலை வருவதற்கு முன்னாடியே என்னை நீ மௌத்தாக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. இந்த ரிவாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை வயதுன்னு சொன்னால் 265 வயதுன்னு போட்டிருக்கு. உடனே அந்த வயதான அந்த முதியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹ் எவ்வாறு வாங்கப்பட்டது என்பதில் 2 கருத்துக்கள் உள்ளது. இந்த 2 கருத்தில் எது ஹக்கானது என்பதை அல்லாஹு தாலாவே அறிந்தவன்.